நல்வரும் நண்பர்களே, நான் உங்கள் ஹமீத் ரிஷாத். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம எது சம்பந்தமாக பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் தனக்காக மட்டும் தன் குடும்பத்திற்காக மட்டும் வாழ்ந்து மரணிக்கிறான் என்றால் அவன் ஒரு சுயநலவாதி. அதே மனிதன் தன்னை விட தன் குடும்பத்தை விட பிறருக்காக வாழ்ந்து மரணிக்கிறான் என்றால் அவன் ஒரு பொதுநலவாதி. எஸ், அப்படிப்பட்ட பொதுநலவாதிகள் இந்த உலகில் ஏராளம் என்று சொல்வதை விட சொற்பமானவர்கள் என்று சொல்வது சரியாக இருக்கும். அந்த வகையில இப்ப நம்ம ஒரு மனிதரை பத்தி பார்க்க போறோம். எஸ், அந்த மனிதரும் அந்த லிஸ்ட்ல அடங்குவாரு. அந்த மனிதர் ஒரு மாணவர் இல்லை, அந்த மனிதர் ஒரு இளைஞர் இல்லை, அந்த மனிதர் 84 வயதான ஒரு முதியவர். எஸ், அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான், அப்படிப்பட்ட ஒரு முதியவர் தான் பழங்குடி மக்களுக்காக தனது வாழ்க்கையவே அர்ப்பணித்தவர். அந்த பழங்குடி மக்கள் பட்ட கஷ்டத்தை உலகத்துக்கு எடுத்து சொன்னவர், அவர்களுக்கு ஆதரவாக சட்ட போராட்டத்தை நடத்தியவர், வீதியில் இறங்கி போராடியவர். யார் அவர் என்றால் அவர்தான் ஸ்டான் சுவாமி என்கிற சமூக ஆர்வலர், சமூக போராளி. யார் இவர்? இவர் என்ன பண்ணியிருக்காரு? தற்போது இவருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பத்தி தான் சுருக்கமா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சமூக போராளி ஐயா ஸ்டான் சுவாமி அவர்கள் 1937 தமிழகத்துல திருச்சியில பிறக்கிறார். இவர் சமூகவியல் சார்ந்த அந்த படிப்புகள்ல ரொம்பவே ஆர்வம் கொண்டவர். அதை படித்து முடித்து பட்டமும் பெறார். 1975 to 86 பெங்களூர்ல இந்தியன் சோசியாலஜி இன்ஸ்டிடியூட்ல டைரக்டராக பணியாற்றுறார். அப்பொழுது அந்த பழங்குடி மக்கள் படுற கஷ்டத்தை கண் முன்னே வேடிக்கை பார்க்கிறாரு. அப்ப அந்த வேடிக்கை பார்க்கும்போது அவருக்கு பல துன்பங்கள் மனதில் எழுது. இந்த மக்கள் படுற கஷ்டத்தை எப்படியாவது போக்கணும், சட்ட போராட்டம் மூலமாக இந்த மக்களுக்கு ஏதாவது அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல முழுமையாக அவருடைய வேலையை திறந்துட்டு அந்த மக்களுக்காக பாடுபடுறாரு. வீதியில் இறங்கி போராடுறாரு. சட்ட போராட்டம் மூலமாக பல விஷயங்களை அந்த மக்களுக்கு வாங்கி கொடுக்கிறாரு. ஆனால் இதற்கெல்லாம் பரிசு என்னன்னா, அந்த ஸ்டான் சுவாமி அவர்கள் மேல மிகப்பெரிய அளவில் அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி வழக்குகள், எக்கச்சக்க வழக்குகள் பதியுது. இதையெல்லாம் எதிர்த்து அவர் தனியாளாகவே நீதிமன்றத்தில் வாதிடுறாரு. இருப்பினும் பார்த்தோம் அப்படின்னா பல வழக்குகளை போட்டு அவரை அசைக்க கூட முடியாத அளவுக்கு அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி செஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படியே காலங்கள் கடக்க பழங்குடி மக்களை அந்த அவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த கவனம் திசை திரும்பவே இல்லை இந்த ஸ்டான் சுவாமி ஐயா அவர்களுக்கு. ஸோ இதை அடுத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, விடாமல் போராடுறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 5th ஷெட்யூல் அமெண்ட்மெண்ட்டை அமல்படுத்துறதுக்கு போராடுறாரு. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, கவர்னர் மூலமாக தனிப்பட்ட முறையில இந்த பழங்குடி மக்கள் மேல கவனம் செலுத்தினா அந்த பழங்குடி மக்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படிங்கிறது அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 5th ஷெட்யூல்ல இருக்கு. ஸோ இதை அமல்படுத்துறதுக்கு பல மாநில ரீதியாக முயற்சிக்கிறாரு, கவர்னர் ரீதியாக முயற்சிக்கிறாரு. ஆனா யாருமே இது கை கொடுக்கல. ஸோ இது அவருக்கு ஒரு தோல்விதான் அடையுது. ஆனால் அப்படியே அதை விடாம எதிர்கொள்றாரு. இன்னும் பல வழக்குகளை போடுறாங்க, அதையும் எதிர்கொள்றாரு சட்ட போராட்டம் மூலமாக. நன்றாக பாருங்க, ஒரு முதியவர், 84 வயது கொண்ட ஒரு முதியவர். அப்ப இதுக்கு முன்னாடி அவரு எப்படி ஒரு போராட்டத்தை நடத்தியிருப்பாரு? சாதாரண ஒரு மனிதனுக்கே நாக்கு தள்ளிடும், மூச்சு முட்டிடும். ஆனா இவர் அதையெல்லாம் கண்டுக்காம விடாம இறங்கி போராடுறாரு அப்படின்னா இவருடைய தன்னம்பிக்கை தான் அதுல முதன்மையாக நிற்குது. அதற்கப்புறம் ஹார்ட் ஒர்க், அதற்கப்புறம் தன்னடக்கம் அப்படின்னு இவரை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சோ இப்படிலாம் இவர் போராடினால் கூட அந்த பழங்குடி மக்களுக்கு பெரிய அளவுல ஒரு நன்மை கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, அந்த பழங்குடி மக்களுக்கு போதிய அளவுல பணம் கிடையாது, அந்த பழங்குடி மக்களுக்கு போதிய அளவுல எஜுகேஷன் கிடையாது. சோ இதையெல்லாம் ஒரு காரணமா வச்சுதான் காவல்துறை அவர்களை அரெஸ்ட் பண்றது, பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுறது, இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. சோ இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மாற்றாக தான் இந்த ஸ்டான் சுவாமி ஐயா அவர்கள் இருந்தாரு. அதனாலதான் அவர் பல வெறுப்புகளை சம்பாதிச்சாரு. ஆக்சுவலா அந்த காவல்துறை மேல இருக்கிற வெறுப்புகள், அப்புறம் அரசாங்கத்தின் மேல இருக்கக்கூடிய வெறுப்புகள், இதெல்லாம் மொத்தமா அவர் மேலேயே திரும்பின ஒரு காரணம் இதுதான். சோ அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா, இவரை 2018 ஒரு போராட்டத்துல வன்முறை ஏற்பட்டதாக சொல்லி NIA-வால நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆன்டி டெரரிஸ்ட் போர்ஸ், சோ அது இவர் அரெஸ்ட் பண்ணுது. அதுவும் UAPA சட்டத்துல, அதுவும் தடா போடாலாம் இருக்குல்ல, அதே மாதிரி இது ஒரு சட்டம், கேட்காம கொள்ளாம அரெஸ்ட் பண்ணலாம். UAP அன்லாஃபுல் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்திங்களே இவரை அரெஸ்ட் பண்றாரு. கேட்காம கொள்ளாம ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துல கொண்டு செல்லும் போதும் நீதிமன்றத்துல பெரிய அளவுல இவருக்கு ஒரு விடுதலை எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இவருடைய அந்த தண்டனையும் குறைக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ரொம்பவே ஜெயிலுக்குள்ள இருந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. உண்ண உணவு சரியாக இல்லை. ரொம்ப குளிர் அடிக்கும் போது அவருக்கு ஒரு இதமான ஆடைகள் தேவைப்படுது. அந்த ஆடையை கேட்கிறாரு. NIA கேட்கும்போது எங்களுக்கே போதிய அளவுல வருமானம் இல்லை, அதனால எங்களுக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட்டு சொல்லுது அவருக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அந்த கோர்ட்டுடைய அந்த வார்த்தையை அவர் கேட்டுக்கல, NIA கேட்கல. அது மட்டும் இல்லாம எனக்கு நீ கொடுக்குற சாப்பாடை சரியா சாப்பிட முடியல, அதனால ஸ்ட்ரா கொடுங்க, அந்த சாப்பிட்ற சாப்பாட்டை நல்லா அரைச்சி அந்த ஸ்ட்ரா மூலமா கூழ் மாதிரி நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நீதிமன்றம் உடனே அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா NIA அதை பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா, முழுக்க அவர்கள் மேல உள்ள ஒரு வெறிதான்.
ஏன்னா இவருக்கு எல்லாருமே வந்து ஒரு பகைவராக ஆக்கிட்டாருங்க இல்லையா, அதனால அந்த பகைவரில் ஆக்கும் பொழுது இன்னும் அரசாங்கத்தினுடைய பிரஷரை வந்து அதிகரிக்குமோ, என்னையே முழுக்க முழுக்க ஐயா ஸ்டான் சுவாமி அவர்களுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 வாரத்துக்கு அப்புறம் இழுத்து அப்போ கூட அந்த ஸ்ட்ரா கொடுக்கல, எங்ககிட்ட ஸ்ட்ரா கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலாக பதிலளிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப மனவேதனை அடைகிறாரு. பல நோய்கள் அவருக்கு வருது, பார்க்கின்சன் டிசீஸ், நடுக்கம் எல்லாமே வரும்பொழுது அவரால் சரியா பயணிக்க முடியல. அப்ப என்ன பண்றாருன்னா, ஐயா இந்த மாதிரி நீதிமன்றத்தில் சொல்றாரு ஜட்ஜி கிட்ட, என்னால அவ்வளவு தூரம் நடந்து வர முடியல, எனக்கு வீடியோ கான்பரன்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மறுக்குது நீதிமன்றம். அதன் பிறகு வீடியோ கான்பரன்ஸ்ல பேசும்போது அவருக்கு சரியான முறையில பேச முடியல, அது மட்டும் இல்லாம அவருக்கு காது கேட்க மாட்டேங்குது. ஸோ அந்த நோயால அவருக்கு அந்த செவித்திறனும் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே வந்து பாதிப்புக்குள்ளா இருக்காரு அந்த மனுஷன். இப்படி பல பாதிப்புகளுக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட 83 வயசு வரைக்கும் நல்ல திரகாத்திரமா இருந்தவர் தற்போது 84 வயதாகி தற்போது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமாக இறந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். காரணம் படுத்த படுக்கையிலே இருந்தார் அந்த மனிதன். அதன் பிறகு அவரு கடந்த மண்டே வந்து திங்கட்கிழமை கோர்ட்ல ஹியரிங் இருந்திருக்கு. அப்ப எங்க ஐயா ஸ்டான் சுவாமியை காணும் ஜட்ஜி கேட்கும்போது அவருடைய லாயர் வந்து சொல்றாரு, ஐயா அவர் இறந்துட்டாரியா, ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு வர வைக்கிறதுக்கு மறுபடியும் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிப்போம் அப்படின்னு நன்றாகவே அவருக்கு தெரியும். ஏன்னா அது அவருக்காக அவர் போராடல, அவரை சார்ந்த மக்களுக்காக அவர் போராடினார். அப்படி தெரிந்தும் இறுதியில் அவருக்கு மிஞ்சினது என்னன்னு பார்த்தோன்னா மரணம் தான். இதே போன்ற உலகில் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட சொற்பமான பேர்கள் இருக்கிறாங்க என்று சொல்றது கரெக்டா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆனா அந்த மக்களுக்காகவே போராடி தனது வாழ்வை அர்ப்பணித்து மரணித்தவர்கள் என்பது மிக சொற்பமானவர்கள் தான். எப்படி சேகுவேரா மக்களுக்காகவே போராடி மரணித்தாரோ, எப்படி அவருடைய அரசாங்கம் வந்து அவரை கொன்றதோ, எப்படி சதாம் ஹுசைன் அவர்கள் வந்து விடாமல் அவருடைய மக்களுக்காக போராடி இறுதியில் அவர் ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கம் அவரை கொன்றதோ, அதே போன்றுதான் ஐயா ஸ்டான் சுவாமி அவர்களையும் இந்த அரசாங்கம் கொன்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி பகத் சிங்கை இந்த அரசாங்கம் கொன்றதோ அதே போன்றுதான் வெள்ளைக்காரர்களுக்கு எப்படி பகத் சிங் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்து பதிலுக்கு பகத் சிங்கை ஒரு தூக்கில் போடக்கூடிய ஒரு நிலையில தள்ளினாங்களோ, அதே போன்றுதான் ஐயா ஸ்டான் சுவாமி அவர்களையும் இப்படி ஒரு நிலையில தள்ளியிருக்காங்க. அவரு பெட்ல படுத்து கிடக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருந்துச்சு சமூக வலைத்தளத்துல சமீபத்தில் ரொம்ப பரவலாக பரவிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலில் விலங்கு போட்டு வச்சிருக்காங்க, காலில் விலங்கு போட்டு அந்த கட்டில கட்டி வச்சிருக்காங்க அந்த பெட்ல. எந்த அளவுக்கு ஒரு கொடுமையை நிகழ்த்துறாங்க. இப்போ நவீன காலத்துல இப்படி ஒரு கொடுமைகளை வந்து கண் முன்னாடி பாக்குறோம் அப்படின்னா மிக ஒரு வேதனையாக இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த UAPA சட்டத்துல வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க டெரரிஸ்ட தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இவர் அப்படி என்ன இத்தனை வயசுல பண்ணாரு அப்படின்னு தெரியல. மக்களுக்காக இறங்கி போராட்டம் பண்ணதான் ஒரு குத்தம் இந்தியால அப்படின்னா அப்போ யாருமே வந்து குரல் எழுப்ப முடியாது. பகத்சிங்கும் இங்க வந்து தீவிரவாதி தான், ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் இங்க தீவிரவாதி தான். இதை போன்ற பல பேர்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாம PESA அப்படிங்கிற ஒரு ஆக்டை வந்து கொண்டு வரதுக்காக ரொம்பவே பாடுபட்டார் ஐயா ஸ்டான் சுவாமி அவர்கள். அதாவது பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் 1996. அந்த ஆக்ட் என்ன அப்படின்னா, அந்த ஆக்ட் மூலமாக ஒரு கிராம சபையை வந்து அமைக்கணும். அந்த கிராம சபையை அமைக்கும் போது அதன் மூலமாக பழங்குடி மக்கள் வந்து நன்மை பெறுவாங்க. காரணம் என்னன்னா, யாருமே சொல்றதை விட அரசாங்கம், அப்புறம் வந்து கார்பரேட், இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பழங்குடி மக்களுடைய நிலத்தை வந்து அநீதமாக அபகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கிராம சபையினுடைய ஒப்புதல் இல்லாம பழங்குடி மக்களுடைய அந்த நிலத்தை அபகரிக்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறங்கிறது, கம்பெனி கட்டுறங்கிறது, இந்த மாதிரி வேலைகளில் குறிப்பா ஈடுபட முடியாது. ஸோ அதுதான் கிராம சபை வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநில முதலமைச்சராக அணுகிறாரு ஐயா ஸ்டான் சுவாமி அவர்கள். ஆனா அது பெரிய அளவுல கை கூடல. ஸோ இந்த மாதிரி முழுக்க முழுக்க பழங்குடி மக்களுக்காகவும் அடித்தட்டு மக்களுக்காகவுமே உழைத்து தனது வாழ்நாள் முழுவதும் அந்த மக்களுடனே பணியாற்றி கடைசியில அவருக்கு கிடைத்தது தேசவிரோத வழக்குகள், இறுதியில் கொடூரமான மரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது கூட அவர் வந்து பின்வாங்கல. அவருக்கு மரணம் வரும் நல்லாவே தெரியும், நம்மளை கொடுமைப்படுத்துவாங்க நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் கூட அவர் அவருடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கவே இல்லை. இறுதி வரை இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து மடிந்தார் அப்படின்னு சொல்லலாம். இவர்களெல்லாம் மீடியா மறைக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இவர்களை அடக்கக்கூடிய அரசாங்கம், இவர்களை அடக்கக்கூடிய காவல்துறை. அதை வந்து பெரிய அளவுல மீடியா வெளிக்கொண்டு வர மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பாவி மேல காவல்துறையும் அரசாங்கமும் இவர் வந்து தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தள்ளும் பொழுது மீடியா பெரிய அளவுல அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதே அவர் வந்து தீவிரவாதி இல்ல, நீதிமன்றம் விடுவிச்சிருச்சு அப்படின்னு வெளியே வரும்போது பெரிய அளவுல மீடியா காட்ட மாட்டாங்க. இதுதான் இயல்பு, இதுதான் மீடியா கிட்ட இருக்கிற ஒருதலை பட்சம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில தான் ஐயா ஸ்டான் சுவாமி அவர்களை பல பேருக்கு ரீச் பண்ணாத ஒரு காரணம் மீடியாவுடைய மிகப்பெரிய ஒரு தப்பு. இதே போலதான் ஐரோம் ஷர்மிளா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க. ஸோ அதே போன்ற ஐயா இப்போ ஸ்டான் சுவாமி அவர்களே நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். இதே போன்ற பல நபர்கள் இந்தியா முழுவதும் சூழ்ந்திருக்காங்க. அருந்ததி ராய் அவர்களை சொல்லலாம்.
இவர்கள்லாம் சொல்லணும்னா தனி சப்ஜெக்டா தான் நம்ம பேசணும். ஸோ இப்போ நான் இவர்களை பத்தி குறிப்பிட காரணம் என்னன்னா, மீடியா இதே போன்ற ஆட்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இவர்களை போன்ற ஆட்களை தீவிரவாதிகள்னு சொல்லி அரசாங்கமும் காவல்துறையும் சொல்லுது அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க, மீடியாவும் சொல்றீங்க அப்படின்னா இவர்கள்லாம் இறுதி வரை வெளியே தெரிய மாட்டாங்க. இந்த பாவங்கள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு தான் சேரும். இறுதியில் பாதிக்கப்பட போது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயமாக நீங்களா தான் இருப்பீங்க. ஊடகவாதிகள் உங்களா தான் சொல்றேன், நீங்களா தான் இருப்பீங்க. நீதி கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. மீடியாக்கள் நினைத்தால் மக்களின் ஒரு பங்காக நீதியை பெற்றுத்தர முடியும், நிச்சயமாக முடியும். அதை கருத்தில் கொண்டு ஐயா ஸ்டான்சுவாமி அவர்களை பத்தி சொல்றதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. நான் சுருக்கமாக முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த பழங்குடி மக்களுக்காக போராடினார் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம். அதுக்குள்ள பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா எண்ணிலடங்காத வேதனைகளும் துன்பங்களும் மிக அதிகமா இருக்கும். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த காணொலியை பகிருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வரக்கூடிய காணொலியில் நல்ல தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். வேற என்ன நல்ல தலைப்பு போடலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல கூட பதிவிடுங்க. நான் உங்கள் ஹமீது இர்ஷாத். நன்றி.